வணக்கம். பாலமுருகன். விஜயலட்சுமி அவர்கள் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த பாலமுருகன்ன்றவர் எந்த ஊர்ல இருக்காரு? தமிழ்நாட்டில் தான் இருக்காரா, இல்லாட்டி அமெரிக்கா, ஜெர்மனி அப்படின்னு எங்கேயாவது இருக்காரா? விஜயலட்சுமி வாழ்வாளுன்னு கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள எங்க போடாங்க தெரியல. அப்படின்னா போன வாரம் தானே சீமானி நாம் தமிழ் கட்சியும் காரி துப்பி ஒரு வீடியோ போட்டேன். எது கேட்டாலும் அவசர வழக்கு அப்படின்னு போட்டு கிளிப்பான சீமானு. என்னோட விஷயத்துல எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி ஒரு வழக்கு ஹைகோர்ட்ல போட்டிருக்கான் இல்லையா, அதை நேரமையா ஹைகோர்ட்டுக்கு வரவிட சொல்லுங்க. வந்தா தானே நான் அந்த ஜட்ஜு கிட்ட பேசி என்னன்னு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காரி துப்பி போட்டேனே. பாலமுருகன் பார்க்கலையாமா? எதுக்கு சும்மா விஜயலட்சுமின்னு இழுக்கிறீங்க? நான் இன்னும் என்ன பண்ண முடியும்? நான் வழக்கு கொடுத்தாச்சு. அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸு, என்னோட ஃபோனு எல்லாம் தமிழ்நாடு காவல்துறை கிட்ட தான் இருக்குது. காவல்துறை கிட்ட கேட்டா, மேடம் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்ற வழக்கு இருக்கு இல்லையா, அதை சீமான் ஹைகோர்ட்டுக்கு வர விட்டாதான் நம்ம எதாவது பண்ண முடியும்னு அவங்க சொல்றாங்க. சீமானோட வட்டாரத்துக்கிட்ட கேட்டா திமுக இந்த வழக்கை எடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி சந்தோஷமா இருக்கிறோன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? சாகர வரைக்கும் போயிட்டு என்னை இன்னைக்கு உயிரோட காப்பாத்தி வச்சிருக்கிறது கர்நாடகா மக்கள். தமிழ்நாட்டில் யாராவது என்னை காப்பாத்தினாங்களா? அப்புறம் இது ஒண்ணுதான் உலகத்திலே எனக்கு இருக்கிற வேலை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பேலசஸா எங்க அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நீங்கெல்லாம் பாத்துக்குவீங்களா? என்னமோ என்னோட ஆட்சி நடந்துட்டு இருக்கிற மாதிரி விஜயலட்சுமின்னு இருக்கிறீங்களே. ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது திமுக. அது ஓகே, திமுகவோட விபச்சாரிங்க விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் அப்படின்னே சொல்லியே இன்னும் திமுக ஒன்னும் பண்ண காணோம். காவல்துறையும் இன்னும் ஒன்னும் பண்ண காணோம். சவுக்க சங்கரை விட 14 வருஷமா சீமான் தான் அட்டூழியம் பண்ணிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறார். ஸோ என்னத்துக்கு இழுத்துக்கிட்டு இருக்கீங்கப்பா? நான் இன்னும் என்ன தெருவா தமிழ்நாட்டில் உருண்டு அழ முடியுமா? அதனால பேசும்போது மனசாட்சியோட பேசுங்க. 14 வருஷமா சீமானை எதிர்த்துட்டு ஒத்த பொண்ணா போராடிட்டு இருக்கிறது நான் பண்ணதுல ஒரு 10% கூட நீங்க யாரும் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கான். ஸோ பேசுறதுக்கு முன்னாடி என்னைய பத்தி கரெக்டா பேசுங்க. ஓகே, நான் போராடிட்டு தான் இருக்கேன். இந்த விஷயத்துல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது காவல்துறை பண்ணணும். திமுக என்னன்னு பார்க்க வைக்கணும். தமிழ்நாடே தலைகுனினுங்க. தமிழ் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு தமிழ் போராளி அநியாயம் பண்ணியிருக்கிறான், நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு ட்ரால் பண்ணிங்கன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு தமிழ்நாடே தலைகுனினுமே தவிர என்னை பத்தி பேசாதீங்க. முடிஞ்ச இந்த வீடியோவை மீடியா அந்த பாலமுருகன் கிட்ட கொஞ்சம் காட்டுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நான் இன்னைக்கு தான் அந்த வீடியோ பார்த்தேன். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, சரி பாலமுருகன்னா வேற யாரோ எவரோ இருப்பாங்க போல இருக்கு, அதனால யாரையோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சும்மா சாதாரணமா கேட்டு போயிட்டேன். மறுபடியும் திரும்பவும் அந்த வீடியோவை கேட்கும் போது ஒரு சமயம் நாம அதை நம்மளதான சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள தோணுச்சு. அதன் அடிப்படையில ஃபுல்லாவே இந்த வீடியோவை நான் கேட்டேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடி இந்த விஜயலட்சுமி அவங்க கொஞ்ச நாள் கத்திட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எங்க போனாங்க தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏதோ ஒரு வீடியோல நான் பேசியிருந்தேன். சரியா அந்த வீடியோன்னு தெரியல, அதை நான் கூட பார்த்து சொல்றேன் நானு. ஆனா அந்த வார்த்தை அவங்கள காயப்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க இது வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படுத்தி இருந்தாங்க. அந்த வீடியோ போன வாரம் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. சாரி மேம், அந்த வீடியோ நான் பார்த்திருந்தா கூட அதை பேசுவதற்கான சூழ்நிலை இருந்திருந்தா கூட அந்த வீடியோ நான் உங்களுக்கு பேசியிருப்பேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல அவங்க லாஸ்டா ஃபைனலா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இவங்க விஜயலட்சுமி அவங்களுடைய லைஃபை வச்சுட்டு இங்க நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. நாங்க இந்த இடத்துல நேரடியா உங்ககிட்ட ஒரு கருத்தை நாங்க முன் வச்சிடறோம். நாங்க எந்த ஒரு சூழ்நிலையை கொண்டும் பகடி அப்படிங்கிற சொல் உரைத்தலுக்குள்ள நாங்க வரவே மாட்டோம். நாங்க பேசிக்காவே பெரியாரின் கொள்கைகளை நாங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். அதாவது அநீதிக்கு தந்தை பெரியார் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் 2 வகையில இருக்கு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்கன்னா நான் பெண்களின் பக்கம் நிற்பேன். அதே மாதிரி ஒரு ஒரு வர்க்கத்துல ஒரு மேல் ஜாதிக்காரனோ ஒரு கீழ் ஜாதிக்காரனோ ஒரு பிரச்சனையில இது பண்ணிருக்காங்கன்னா நான் கீழ் ஜாதிக்காரங்க பக்கத்துல தான் நிற்பேன். ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நான் எந்த காரணத்தை முன்னிட்டும் குழந்தைகள் பக்கம் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அழகான டெஃபினேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நாங்க உங்களை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது நீங்க பெண் அப்படிங்கிற அடிப்படையில நாங்க உங்க பக்கம் தான் களத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க உங்களுக்காக நாங்க வாதாடிட்டு இருக்கோம்.
இந்த இந்த கருத்துல நாங்க எப்பவுமே மாறுபட கிடையாது. ரெண்டாவது, சீமான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் சீமான்கிற ஒருத்தர் வந்துட்டு திராவிட கருத்தியலுக்கு எதிராக இருப்பவர், திராவிட சித்தாந்தங்களை குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்கள், திராவிடர் அப்படிங்கிற வார்த்தைக்கு துரோகம் கற்பிப்பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில திராவிட கருத்தியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய காட்டி கொடுக்கக்கூடிய சீமானை நாங்க கடுமையாக விமர்சிக்கிறோம். அந்த அடிப்படைங்கிறது வேற. தனிப்பட்ட முறையில ஒரு பெண் அப்படிங்கிற இடத்துல எந்த பெண்ணாக இருந்தாலும், அதாவது என் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அவர்களுடைய உங்க 2 பேர்த்துக்கு இந்த பெண்கள்ங்கிற அடிப்படையில அந்த இருவருக்குமான அந்த நீதிக்காக போராடக்கூடிய விஷயத்துல நாங்க உண்மையாகத்தான் போராடுவோம். என்னுடைய பொண்ணுக்காகவும் இவங்களுக்காகவும் அப்படிலாம் நாங்க பார்க்க மாட்டோம். இந்த இடத்துல நீங்க அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க, போன வாரம் வரைக்கும் இப்ப இது பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆளை காணான்னு சொல்லிட்டு. நான் பார்க்கல அந்த விஷயத்த, நான் வந்து உங்களுக்கு நேரடியாவே சொல்லிடுறேன். நான் பார்த்திருந்தா கூட அதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தா கூட நான் இது பண்ணுவேன். ஆனா நீங்க என்னுடைய ஒரு வீடியோ எல்லாம் பார்த்து இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்கிறது தெரியாது. நான் சாதாரணமா வந்துட்டு நாங்க முக்கியமா கார்னர் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான கார்னர் பண்ணும்போது அந்த வீடியோக்கள் நாங்க பார்க்காதனால வந்த வார்த்தை தானே தவிர உங்களை எந்த இடத்துலயுமே நாங்க வந்துகிட்டு இறக்கி பேசணும், உங்களை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக நாங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து எப்பவுமே கிடையாது. ரெண்டாவது, ஆரம்ப காலகட்டத்திலே நீங்க திமுகவை வந்துகிட்டு இந்த கேஸை வந்து சரியா ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்க எவ்வளவு இங்க முன் வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்களும் அந்த வார்த்தையை நாங்க முன் வைக்கிறோம். நீங்க இந்த கேஸை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஃபோர்ஸபிளா பேசுனீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்களும் ஃபோர்ஸபிளா தான் பேசிட்டு இருக்கோம். அரசு சட்டம் அதோடைய ஒரு விஷயத்தை வந்து கையை பிடிச்சு நம்ம வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. நாங்க வந்துகிட்டு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர நாங்க வந்து யாருக்குமே ஆர்டர் போடக்கூடிய மனநிலை, ஆர்டர் போடக்கூடிய அதிகாரத்துல நாம இல்ல. அதனால நமது குரல்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வலியுறுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிராவல் ஆக முடியும், பயணமாக முடியும். அதாவது நீதிங்கிறது ஒரு பயணம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். நீங்க அந்த இடத்துல கூட நீங்க நேரத்தை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, 14 ஆண்டுகளாக இங்கே நான் தனியாக போராடுகிறேன்னு சொல்லிட்டு. உங்களுடைய போராட்டம் வந்து மதிக்க தகுந்ததுதான். எந்த ஒரு சூழ்நிலை கொண்டு உங்களுடைய போராட்டத்தை யாருமே கொச்சைப்படுத்தல. குறிப்பாக பகுத்தறிவாளர்கள், திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவங்க எவ்வளவோ உங்களுக்குள்ள கருத்து முரண்கள் இருந்தாலும் உங்களுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வலிமையும் நேர்மையும் காரணமாக, அதற்குரிய நியாயத்தின் காரணமாக இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு பொழுதும் சீமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்காக சமரசம் பண்ணிக்கக்கூடிய ஒரு எந்த இடத்துலயுமே இருந்தது கிடையாது. ஆகையால் நான் எங்களுடைய வார்த்தை வந்துட்டு நாங்க வந்து உங்களுக்கு பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தை வந்துட்டு தவறாக போயிருந்தா நான் என்னுடைய வார்த்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க, மனசாட்சியோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எப்பவுமே மனசாட்சியோட தான் பேசுவோம். ஏன்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த ஒரு இடத்துலயுமே நம்மளுடைய வார்த்தை யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமும் துல்லியமும் நமக்குள்ள எங்களுக்குள்ள இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அதன் அடிப்படையில தான் பெண்கள் சம்பந்தமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கூட நாங்க மிகுந்த கவனத்தோட தான் நாங்க பயன்படுத்துவோம். அதற்கு எதிரான இடத்துல சீமான் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்க அதிகமா வந்துட்டு அவங்க சொல்றோம். இல்லைன்னா எங்களுக்கும் சீமானுக்கும் சம்பந்தமா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுடைய முதல் எதிரியே பிஜேபி, RSS இந்த அடிப்படையில தான் நாங்க இயங்கிட்டு இருக்கோம். இங்கே பிஜேபிக்கும் RSSக்கும் கையாளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சீமானை பேசுகின்ற காரணத்தினால் நாங்கள் பிஜேபியையும் RSSையும் சம அளவுல எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து எங்களுக்குள்ள இருக்குங்கிற காரணத்துக்காக தான் நாங்க பேசுறோம். ஆகையால உங்களுடைய தனிப்பட்ட உங்களை வந்து எந்த இடத்துலயுமே நாங்க காயப்படுத்தணும் அப்படிங்கிற மனநிலை எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதை நான் மறுபடி திருப்பி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல கூட நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அதே கருத்தை நான் மறுபடியும் முன்மொழிகிறேன். தமிழக அரசுக்கு ஒரு பணிவான கோரிக்கையும் கூட நாங்க வைக்கிறோம். இவ்வளவு ஆண்டுகளாக 14 ஆண்டுகளாக இவங்க போராடிட்டு இருக்குங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கேஸை வந்து கையில எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் வந்து விஜயலட்சுமி அவர்களுடைய சார்பாக உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அதே கருத்தை நான் மறுபடியும் முன்மொழிகிறேன். தமிழக அரசுக்கு ஒரு பணிவான கோரிக்கையும் கூட நாங்க வைக்கிறோம். இவ்வளவு ஆண்டுகளாக 14 ஆண்டுகளாக இவங்க போராடிட்டு இருக்குங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கேஸை வந்து கையில எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் வந்து விஜயலட்சுமி அவர்களுடைய சார்பாக உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன்.
அதுல இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தீங்க, தமிழ்நாட்டு மக்கள் எங்களை வந்து பார்க்கவே கிடையாது, என்னை வந்து இப்போ வந்து கர்நாடக மக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க, பேரலிசஸ் அட்டாக்ல இருக்கக்கூடிய எங்க அக்கா வந்து அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்குங்க மேம், எல்லா மக்களுமே வந்து கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு மனிதாபிமானம், ஒரு உதவின்னு சொன்னா அனைவருமே வந்து பார்ப்பாங்க. அதனால வந்துட்டு நீங்க அந்த மாநில வாய்ஸா கர்நாடக மக்கள் தான் எங்களை பார்க்கறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் எங்களை பார்க்கல அப்படிங்கிற ஒரு பார்ஷியாலிட்டி மனநிலையில உங்களுக்கு வேண்டாம். அனைவருமே உங்களை பார்ப்பாங்க. யாருக்காவது எந்த துன்பம் உண்டாகலாம், அந்த துன்பம் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணணுமாங்கிற மனநிலை எல்லாத்திட்டும் இருக்கு. அதனால பிரிச்சு பார்க்காதீங்க. உங்களுக்காக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிறைய சேனல்ஸ் இங்க இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு சின்ன சின்ன வார்த்தைகள் தவறா புரிதல் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக வந்துடும். அது வந்து என்ன சொல்றது, அது வந்து இயற்கையா வந்துடுறதுதான். ஆனா அந்த விஷயத்தை வந்து மாற்றிக்கொள்ளலாம். இப்ப நீங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்துகிட்டு நாங்க எந்த இடத்துலயுமே உங்களை ட்ரோல் மெட்டீரியலா யூஸ் பண்ணுங்க என்ன எங்களுக்கு கிடையவே கிடையாது. நீதி கிடைக்க வேண்டும், ஒரு பெண்ணுக்கான நீதி கட்டாயம் கிடைக்கணுங்கிறதுல எங்களுக்கு எல்லளவு மாற்றுக்கிறது கிடையாது. மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், என்னுடைய வார்த்தைகள் எந்த இடத்துலயாவது உங்களை காயப்படுத்திருந்தா அதுக்கு என்னுடைய தாழ்மையான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பிக்கலாம்.